கூண்டோடு ஓபிஎஸ்ற்கு ஆதரவு தரும் நிர்வாகிகள் அதிர்ச்சியில் எடப்பாடி. நண்பர்கள், நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுறதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அது மிகப்பெரிய ஒரு பலம் வாய்ந்த ஒரு கட்சி. பலம் அப்படின்னா அது தொண்டர்களுடைய பலம் தான் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அதிமுகவில் அடிமட்ட தொண்டன் கூட மேல்மட்ட பதவிக்கு வர முடியும். ஆனால் திமுகவை பொறுத்த வரைக்கும் திமுகவுடைய வாரிசுகளுக்குத்தான் மேல்மட்ட பதவி அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இப்ப ஸ்டாலின் இருக்கிறார், அதுக்கடுத்து உதயநிதி வந்து விட்டார், அதுக்கடுத்து இன்பநிதியும் வருவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நாளுக்கு நாள் அதிமுக இருக்கக்கூடிய வாக்கு சதவீதம் என்பது குறைந்து கொண்டே இருக்கிறது. அதே போல எடப்பாடி பழனிசாமி ஆதரவுகளும் நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிற செய்திகள் எல்லாம் வெளியாகி கொண்டே இருக்கிறது. ஓபிஎஸ் வீழ்ந்து விட்டார் அப்படின்னு நினைத்தவர்கள் மத்தியிலே ஓபிஎஸ் வீழவில்லை, ஓபிஎஸ் மீண்டும் எழுந்து வந்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற சொல்லக்கூடிய விதமாகத்தான் தற்போது ஓபிஎஸ் பக்கம் ஆதரவுகள் என்பது பெருகிக் கொண்டே இருக்கிறது. என்ன காரணம் அப்படின்னா, அதாவது ஈரோடு தொகுதி இடைத்தேர்தல், இந்த கிழக்கு இடைத்தேர்தலில் அதிமுக புறக்கணிப்பு, போட்டி போட்டு தோல்வியை தவிர்த்தாலும் கூட தோல்வி அப்படின்னு ஒத்துக்கலாம். எதுவுமே இல்லாமல் ஈரோடு தொகுதியிலே புறக்கணிப்பு. அதே போல பாத்தீங்க அப்படின்னா விக்கிரவாண்டி தொகுதியிலும் அதிமுக தேர்தலை புறக்கணிப்பு செய்திருக்கிறது. இந்த மாதிரி 2 இடைத்தேர்தல்களை அதிமுகவுடைய வரலாற்றிலே புறக்கணிப்பு செஞ்சது கிடையாது. ஜெயலலிதா இருக்கக்கூடிய காலத்திலே ஒரு தேர்தலை மட்டும் புறக்கணிப்பு செஞ்சிருக்காங்க. தொடர்ச்சியா வந்த 2 தேர்தல்களிலும் அதிமுக போட்டியிடாமல் புறக்கணிப்பு செய்தது கிடையவே கிடையாது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி 2 தேர்தல்களையும் 2 இடைத்தேர்தல்களையுமே புறக்கணிப்பு செய்திருக்கிறார். மக்கள் மத்தியிலிருந்து அதிமுகவுடைய செல்வாக்குகள் நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே வருகிறது. இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமியிடம் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர் பாத்தீங்கன்னா தலைவர்கள் 45 பேர் நபர்கள் கொண்ட ஒரு குழுவானது பாத்தீங்கன்னா தற்போது ஓபிஎஸ் உடன் பேச்சுவார்த்தை என்பது நடத்தி, அதாவது ஓபிஎஸ் மீண்டும் இணைந்து ஓபிஎஸ் அணியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவை மறுபடியும் தட்டி எழுப்புவதற்குரிய வேலைப்பாடுகளை அனைவரும் சேர்ந்து செய்வோம் அப்படிங்கிற நிலைப்பாட்டுக்கு வந்திருப்பதாகவும் மிக விரைவாகவே ஓபிஎஸ் அணியில் இணைவ போவதாகவும் தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. அதில் யார் யார் இருக்க போறாங்க அப்படிங்கிற தகவல் மட்டும் வெளிவரல அப்படின்னாலுமே இப்போதைக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு 45 பேர், அதுவும் எடப்பாடி பழனிசாமியின் பக்கத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான நபர்களே ஓபிஎஸ் அணியில் இணைவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஓபிஎஸ்மே பாத்தீங்க அப்படின்னா ஈரோடு கிழக்கு இடத்திலே புறக்கணிப்பு தான் செஞ்சிருக்கிறார். ஏன்னா ஓபிஎஸ் போட்டி போட போறேன், போட்டி போடுவேன் அப்படிங்கிற மாதிரி எந்த வார்த்தையுமே சொல்ல கிடையாது. அவர் ஆரம்பத்தில் இருந்தே நாங்கள் கலந்து ஆலோசித்து முடிவுகளை எடுப்போம், அதில் எந்த முடிவாக இருந்தாலும் நாங்கள் சம்மதத்துடன் இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி முடிவுகளை சொல்லிக்கிட்டு இருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஓபிஎஸ் அவர்களுக்கு நாளுக்கு நாள் ஆதரவுகள் என்பது பெருகிக் கொண்டே போகிறது. அது எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஒரு அடியாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொன்னா அதுக்கு மாற்று கருத்துக்கள் எதுவும் சொல்ல முடியாது. ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படியே இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.